அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி பல்சுவை நிகழ்ச்சியில் படித்ததில் பிடித்ததும் ஒரு கதை தான். அது ரொம்ப என் மனசை தொட்டுச்சு. ரொம்ப அது மனசு கனத்ததுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. அதாவது ஒரு முதியோர் காப்பகம், சென்னையில் உள்ள ஒரு முதியோர் காப்பகம் ஒன்று இருக்குது. ஒரு மணி ஆர்டர் வருது. அதில் ரூ. 1000 அனுப்பியிருக்கிறாங்க. அதில் அனுப்புனவர் எனது மனைவியும் இதில் இந்த அட்ரஸில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய கடை நடத்திட்டுருக்கோம். நாங்கள் 2 பேரும் 60 வயசை கடந்தவங்க. நான் இறந்துட்டா என்னுடைய மனைவியை பார்த்துக்கொள்ள ஒருவரும் இல்லை. எனவே எனக்கு பின் அவளை உங்கள் இல்லத்தில் பராமரிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. வாரம் வாரம் ரூ. 1000 அனுப்பிடுறாரு. இப்போ நீங்கள் பாதி தொகையை உங்களுடைய காப்பக பராமரிப்புக்காக வச்சுக்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் அனுப்புகிற தொகை உங்களுக்கு வரலினா தயவுசெய்து இதில் உள்ள அட்ரஸ்க்கு என் மனைவியை அழைத்து செல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த ராமசாமிங்கிறவர் எழுதியிருந்தார். சென்னையில் உள்ள ஒரு முதியோர் காப்பகத்தில் ஒரு 60 வயசு உள்ளவங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. தொடர்ந்து வாரம் வாரம் இந்த தொகை காப்பகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. யார் இந்த மீனாள் ராமசாமிங்கிறவங்க என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மேனேஜருக்கு ரொம்ப ஆசை வந்துச்சு. என்னோட வாரம் தவறாமல் பணம் அனுப்பிட்டே இருக்காரே அப்படின்ட்டு நினச்சிட்டு ஒரு நாள் அவர் போய் நேரில் பார்க்கலான்னு நினைக்கிறாரு. அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இன்றைக்கி போய் பார்த்துருன்ட்டு புறப்பட்டாரு. அந்த அட்ரஸில் தேடி கண்டுபிடிச்சி போயிடுறாரு. அது ஒரு சின்ன கட்டடம், தகர கூரை தான் போட்டிருந்தாங்க. ஒரு பெரிய கேஸ் அடுப்பு, இட்லி பானை எல்லாம் இருந்தது. அங்கே ஒரு 70 வயசு உள்ள ஒரு முதியவர் இருந்தார். அவரை பார்த்து நீங்கள் தானே மீனாள் ராமசாமின்ட்டு அவர் கேட்குறாரு. ஆமாங்க தம்பி, என்னுடைய பேர் தான் மீனாள் ராமசாமி, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறார். மேனேஜர் எல்லா விவரமும் சொல்கிறார். நீங்கள் தானே பணம் அனுப்பினீங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் சொல்கிறார். ஆமாங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம், எதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டுட்டு அதுக்கு இல்லை தண்ணி மட்டும் கொடுங்கன்ட்டு வாங்கி குடிக்கிறார். குடிச்சிட்டு உட்காருங்கன்ட்டு ஒரு ஸ்டூல் எடுத்து போடுறாரு. உட்காருங்க தம்பி, நாங்கள் 2 பேரும் 30 வருஷமாக இந்த கடையை நடத்திட்டு வரோம். ஆரம்பத்தில் ரூ. 2 விற்றோம். இப்போ ரூ. 3 4 இப்போ ரூ. 5 விற்கிறோம். இந்த கடைக்கு சாப்பிட்றவங்க நாங்கள் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் போகிறவங்க எல்லாமே சாப்பிட்றாங்க. நாங்கள் 2 பேர் தான் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறோம். எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை, அதனால் எங்களுக்கு செலவும் இல்லை. வர வருமானம் போதும், எங்களுக்கு போதுமான அளவு இருக்குது. மீதி இருக்கிற காசுக்கு இந்த ஏழை குழந்தைங்க யாராவது இருந்தால் புத்தகம், நோட்டு, பேனா, பென்சில்ன்ட்டு என் மனைவி வாங்கி கொடுப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க குழந்தைகளாக நாங்கள் நினச்சிக்கிறோம். மணி 6 ஆயிடுச்சு. அப்போ அந்த மேனேஜர் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், ஏன்னா சாயங்காலத்தில் தான் நீங்கள் கடை வைக்கிறீங்க, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்னு அந்த முதியோர் கடையை ஆரம்பிக்கிறதுக்கு போகிறாரு. சரி, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால வேலை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உட்காந்துக்கிறாரு. ஒரு 6 மணி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரம் நிறைய இட்லி, சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கூட்டமாக ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ரூ. 5 5 கொடுங்க, 10 கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு இட்லியும் சாம்பாரும் அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. இதில் ஆச்சரியம் என்னன்னா, கல்லாப்பெட்டி காசெல்லாம் போடுறாங்க இல்லையா, அங்கே யாருமே இல்லை. வரவங்க அதுக்கான எவ்வளோ இட்லி வாங்குறாங்களோ அதுக்கான காசையும் போட்டுட்டு மீதி சில்லறையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த 2 பேரும், அந்த பெரியவங்க 2 பேரும் அந்த பக்கம், அந்த கல்லாப்பெட்டி பக்கமே திரும்பவே இல்லை. இது மேனேஜர் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. உடனே அந்த முதியோரை பார்த்து கேட்குறாரு, என்னங்க கல்லாப்பெட்டிட்டு யாருமே இல்லையே, ஏமாத்திட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை தம்பி, யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் போனால் போட்டும், காசு இல்லாமல் எத்தனை பேர் பிச்சை எடுக்கிறதுக்கு வெக்கப்பட்டுட்டு இங்கே சாப்பிட்டுட்டு கூட போவாங்க. சரி, அதனால் என்ன சாப்பிட்டுட்டு போட்டு, எனக்கு அதனால் எந்த நஷ்டமும் வந்ததில்லை, எனக்கு அதனால் ரொம்ப சந்தோஷம்தான் அப்படிங்கிறாரு. மேனேஜருக்கு ரொம்ப ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு மேனேஜரும் கிளம்பினார். கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. கரெக்டாக பணமும் வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு சுமாராக 2 வாரமாக பணம் வரவே இல்லை. அந்த மேனேஜருக்கு டவுட்டாக இருந்தது. சரி, என்னடா பணமே வரல, நாம் நேராகவே போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு அங்கே போகிறாரு. அங்கே போனால் கடை வழக்கமாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் அந்த பெரியவர் இல்லை, அதுக்கு பதிலாக அவங்களுடைய மனைவி மீனாட்சி அம்மா கடை நடத்திட்டு இருக்காங்க. அங்கே சுவத்தில் அந்த அவரோட பெரியவருடைய ஃபோட்டோ மாலை போட்டிருந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓ தவறிட்டாராட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு மீனாட்சி அம்மாட்ட கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, ஏன் தவறிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, அவர் இறந்து ஒரு மாதம் ஆகுது. இப்போ நான் கொஞ்ச நாளாக சும்மா இருந்துட்டேன்.
இப்போ 2 நாளா தான் இந்த கடைய நடத்துறேன். வந்து இங்க இருக்கிறவங்கலாம் என்னைய ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவரு இறந்தப்ப எனக்கு உதவி செய்றதுக்கு வந்து இங்க இருந்தவங்க தான் ரொம்ப ஈம சடங்கு செய்றதுக்குலாம் ரொம்ப உதவி செஞ்சாங்க." அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இந்த மாரி உங்க கணவர் வந்து காப்பகத்துக்கு வந்து வாரம் வாரம் பணம் அனுப்புன விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. "ஓ! தெரியுங்களே, எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னா, "உங்க கணவர் இறந்துட்டார்ல, நீங்க வந்து காப்பகத்துக்கு வாங்க. அதனால தான் உங்க வீட்டுக்காரர் வந்து பணம் அனுப்புனாரு. உங்கள பராமரிக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க காப்பகத்துக்கு வாங்க. இதோ கார் எடுத்துட்டு வந்திருக்கோம். உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு" சொல்றாங்க. அதுக்கு அந்த மீனாட்சி அம்மா சொல்றாங்க, "இல்லைங்க, என்னைய மன்னிச்சிருங்க. எனக்கு இங்க இருக்கிறவங்க வந்து அவ்ளோ தாய் மாரி, பிள்ளைகள் மாரி, குழந்தைங்க மாரி என்னைய அவ்ளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. என் கணவர் இறந்த பிறகு அவருடைய ஈம சடங்கு செய்றதுக்குலாம் ரொம்ப உதவி செஞ்சாங்க. இன்னமும் வந்து என்னைய வந்து தன்னுடைய அம்மா மாரி தான் பார்த்துக்கிறாங்க. அதனால இங்க இருக்கிறவங்கள விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்சா இந்த இட்லி கடை நடத்திட்டுருக்கேன். அதனால தயவுசெய்து என்னைய மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து ஏதாவது பிரச்சனைன்னா நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிர்றாங்க. உடனே அந்த மேனேஜருக்கு வந்து சரிங்க, நாங்க புறப்படுறோம். உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்ட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு ஒரு விசிட்டிங் கார்டு குடுத்துட்டு, இதில ஃபோன் நம்பர், அட்ரஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. இப்படி சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்லதொரு கதைக்களத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.